அவர் அகாஸ்வேருக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பி அவரது உயிரை காப்பாற்றினார். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. இந்த மாபெரும் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அகாஸ்வேரு மொர்தெகாயின் பெயரை நாளாகம புத்தகத்தில் எழுதினார். ஆனால் மொர்தெகாய் அரண்மனையில் உள்ள அனைவரிடமும் பிரபலமாக இல்லை. புத்தகத்தில் மொர்தெகாயின் பெயரை சேர்த்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அகாஸ்வேரு ஆமான் என்ற புதிய ஆலோசகரை தனக்கு நியமித்தார். ஆனால் ஆமான் மொர்தெகாயை வெறுத்தான். ஆமான் நியமிக்கப்பட்ட போது அனைவரும் தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் தான் எப்போதும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன் மட்டுமே தலை வணங்குவேன் என்று கூறினார். இதனால் ஆமான் கோபமடைந்து மொர்தெகாயை பழிவாங்க தீர்மானித்தான். ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஆதார் மாதத்தின் 13ஆம் நாளில் மொர்தெகாய்க்கும் பெர்சியாவில் உள்ள ஒவ்வொரு யூதருக்கும் மரண தண்டனை விதிக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றும்படி ராஜா அகாஸ்வேருவை ஆமான் ஏமாற்றினான். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி ஏமாற்றினான். மொர்தெகாய் இதை கேள்விப்பட்ட போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்துடனே அழுதார். எஸ்தர் ஒரு யூத பெண் என்ற உண்மையை அரசர் அகாஸ்வேருவிடம் வெளிப்படுத்துமாறும் ஆமானின் சட்டத்தை நிறுத்த கேட்டுக்கொள்ளுமாறும் எஸ்தரிடம் சொன்னார். எஸ்தர் மிகவும் பதட்டமாக இருந்தாள். அவள் தனது யூத அடையாளத்தை மன்னரிடம் வெளிப்படுத்தினால் அவள் தானாகவே தூக்கிலிடப்படலாம். அந்த நாட்களில் ராணி உட்பட எவரும் மன்னரை முன் அனுமதி இல்லாமல் அணுகவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்னது, யூத மக்களை காப்பாற்றுவதற்காகவே தேவன்தான் உன்னை ராஜாவுக்கு நெருக்கமாக வைத்துள்ளார் என கூறி அவளை திடப்படுத்தினார். எனவே எஸ்தர் ஒரு திட்டத்தை உருவாக்கினாள். அடுத்த நாள் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைக்க அவள் முடிவு செய்தாள்.